காளியாத்தா கருணை காட்டுமா, என் ஆசையை நிறைவேற்றுமா. அம்மா தாயே, என் தங்கச்சி சந்தோஷமான செய்தி கேட்டாலும் துக்கமான செய்தி கேட்டாலும் அவுத்து போட்டுக்கிட்டு ஆடுறா. அவ நோயை சீக்கிரமா குணப்படுத்து தாயே. அம்மா போஸ்ட் வந்துருக்குமா? எங்க வந்திருக்க? கோயில இருந்து வந்திருக்கு. மாமா என்னங்க லெட்டர்? எங்க இருந்து வந்திருக்கு? கோயில இருந்து. என்னடா அது, முன்ன எல்லாம் லெட்டர் போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து வரும், இப்ப கோயில இருந்து வருதா? என்ன எழுதி இருக்குன்னு படிக்கிறேன். யோ கார்பெண்டர் காளியப்பா, போன வாரம் ஒருத்தனுக்கு டேபிள் செஞ்சு கொடுத்ததுல 1000 ரூபாய் வாங்கினியே, அதுல ஒரு 200 ரூபாய் எடுத்து ஆத்தாளுக்கு போடு, இல்லன்னா மண்டை வடிச்சு செத்துருவ. மண்டை வடிச்சு செத்துருவனா? காளியாத்தா எழுதி இருக்கு. காளியாத்தா எழுதிருக்கா? என்னங்க இது ஆச்சரியமா இருக்கு. முன்ன எல்லாம் காளியாத்தா கனவுல வரும், இப்ப கம்ப்யூட்டர் காலமாச்சா லெட்டர்ல வருது. போக போக கொரியர்ல வரும் போல் இருக்கு. அப்பவே சொன்னேன் கொரியர்ல வரும். இல்ல, ஆத்தாளுக்கு நல்ல பட்டு புடவையா வாங்கி சாத்துங்க சாத்துங்கன்னு நீங்க தான் கேட்கவே மாட்டேன்ட்டீங்க. எதுக்கு புது பட்டு புடவை வாங்கணும்? பழைய பட்டு புடவை இருக்குல்ல, அது ஆத்தாவுக்கு சாத்திட்டா போகுது. பின் குறிப்பு. பின் குறிப்பா என்ன? பழைய புடவை எல்லாம் கொடுக்கப்படாது, கோயிலுக்கு வந்து பணமா தான் கொடுக்கணும். பணம் தானே, மணியாடு பண்ணிடுவோம். பின் குறிப்பு. மணியாடு கிணியாடு பண்ணக்கூடாது, நேரடியாவே வந்து கொடுக்கணும். என்னங்க ஆத்தா குத்தம் பொல்லாதது. வாங்க பணத்தை கொண்டு போய் உண்டியில போட்டு வந்துருவோம். சரி வாங்க. பின் குறிப்பு ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன். ஒண்ணு இல்ல, பின்னால இருக்கு. இத வெளிய சொன்ன 3 மண்டையும் வெடிச்சிடும். என்ன யாரு? எனக்கு இருக்குதோ ஒரே மண்டை, எப்படி 3 மண்டை? 1 2 3. அப்ப சரிதான், வாங்க போலாம். பின் குறிப்பு என்ன ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க. ஒண்ணு இல்ல, எத்தனை பின்னப்பா. காளியப்பன் காணிக்கோட வர்றான், கலெக்ஷன் ஆரம்பிச்சிட வேண்டியதான். காப்பாத்துதா. ஆத்தா எங்களை எல்லாம் காப்பாத்து. இந்தா எங்க பங்கு காணிக்க 200 ரூபாய். எங்க உண்டியில காணா? முன்னையெல்லாம் சிலையத்தான் தூக்குவாங்க, இப்ப உண்டியிலே தூக்குறாங்களா? நல்ல வேளை கோயிலையாச்சும் விட்டு வச்சிருக்காங்களே. உண்டியல காணாமா? காளியப்பா இந்த பார், இடையிடையே ஆம்பளை குரல்ல பேசி அசத்திருவிய. ஆத்தா பேசுது. ஆத்தாளா பேசுறது? ஆத்தா எந்த காலத்துல நான் பேசினாலும் அறிவு கேட்டவனே. பக்கத்துல எங்கேயாவது பராசக்தி படம் ஓடுதா? பராசக்தி படம் ஆத்தா தான் பேசுறேன். ஆத்தா ஆம்பளை குரல்ல பேசுறீங்களே. ஆத்தா ராத்திரி நேரத்துல ஊர் சுத்தி பார்க்கும் போது பனியில தொண்டை கட்டிக்கிருச்சு. மாமா ஆத்தாக்கு விக்ஸ் வாங்கி கொடுங்க. ஆத்தாளுக்கே விக்ஸா? ஏன்டி இப்படி எல்லாம் பேசுற? அதான் உனக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது. ஆத்தான்னு கணத்துல போட்டுக்க. என்னங்க நீங்களும் ஆத்தான்னு கணத்துல போட்டுக்கங்களேன். உண்டியில் இல்லைங்கிறதுக்காக கொண்டு வந்த பணத்தை திருப்பி கொண்டு போயிடாதீங்க. ஆத்தா கையை கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம போங்க. ஆத்தாவுக்கு இத்தனை கை இருக்கு, எந்த கையில கொடுக்கறது? இந்த கையில கொடு. ஏற்கனவே இத்தனை கை, இதுல இந்த கை வேறையா? என்னங்க ஆத்தா வாசல்லாம் கட்டி இருக்கு. ஆத்தா நேரங்காலமெல்லாம் பார்க்க வேணாமா? குடியா வெட்டி போச்சு வச்சுக்கோங்க. என்ன மாமா ஆத்தா காசு பிடிங்கிடுச்சு? காளியப்பா. அப்பா ஐயா சி அம்மா. இப்ப பேசுச்சே சமத்த குட்டி, அது யாரு? அது என் கொழுந்திய. காளியப்பா ஆத்தாளுக்கு பொங்க வைக்கிறப்ப அடிக்கடி கூட்டி வாங்க. என்ன ஆத்தா எம்மாறாத குரல்ல பேசுது? ஆத்தா மிமிக்ரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வாங்க போலாம், போடி சீக்கிரமா. ஆத்தா மலையாரன் திரும்பி பார்க்காம போங்க. ஏங்க எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது? பொண்ணை கூட்டிக்கிட்டு வர சொல்லுங்க. வர சொல்றேன். கொத்தமல்லி புதினா சீக்கிரம் வாங்க. என்ன பாக்குறீங்க? கொத்தமல்லி என் பொண்டாட்டி, புதினா என் கொழுந்தியா. இது என்னங்க, எங்க வீட்டுல எங்க அக்கா பேரு துவரமறுப்பு, தங்கச்சி பேரு உளுத்த மறுப்பு. சுத்த பருப்பு குடும்பமா இருக்கு. பேருக்கு வச்சா தின்னுகிட்டே இருக்கீங்க. வையா எங்க இருந்து ஓட்டு வந்திருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. சின்ன பிள்ளையா இருக்கீங்க. பொண்ணு நல்லா இருக்கு. 5 நிமிஷம் தான் பொண்ணை பார்க்கணும். ஏங்க நீங்க கண்ட கண்ட கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியாது. என்கிட்ட எந்த குறையும் கிடையாது. அது எப்படிங்க டெஸ்ட் பண்ணாம சரிங்கிறது? பால்ல டிகிரி வச்சுதானே டெஸ்ட் பண்ணணும். என்னது பேச முடியும்? எப்படி முடியும்? தட்டு வெத்தலையும் வாயில இருந்தா துப்பியா? பென்சில் ஆரி மாதிரி கியர் போறிய துப்பியா? பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணு யாரு? மஞ்சபுரம் கட்டிட்டு இருக்கேன் அதானே? அட பாவி, அது என் பொண்டாட்டியா? மன்னிச்சுக்க சம்பந்தி, சாயந்தரம் ஆனா எனக்கு 2 கண்ணு சரியா தெரியாது. வெத்தலையை மட்டும் கரெக்டா பாத்து போடுற. பச்சை என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும். போட்டிருக்க ஜிப்பாவில இருந்தே புரியுது. மாப்பிள உங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு. மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். என்ன மாடசாமி, மாடு முடி செத்து போயிட்டானே. ஐயோ மாடு முட்டி செத்தே போயிட்டாரா?
ஐயோ ஐயா பிச்சைக்கடி நிறுத்தி சும்மா கேக்கா கேக்கா கேக்கோ சார் 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 என்ன சார் சும்மா வாக்கிங் விட்டேன். வாக்கிங்கா? முட்டு சந்திர என்ன வாக்கிங் உங்களுக்கு? இல்லண்ணே நம்ம ஒய்ஃப பார்த்தேன். நம்ம வைப்பா? ஏன் பொண்டாட்டிடா? அதான் அக்கா ஒய்ஃப். இல்லண்ணே அக்காவை பார்த்து சந்தோஷமான செய்தி சொல்லிட்டு போலான்னு. சந்தோஷமான விஷயமா? கேக்கா இருடா, இப்பதான்டா தெரியுது பக்கத்துல ஏன் கூட்டம் இல்லைன்னு. இப்பதான்டா தெரியுது எனக்கு. சந்தோஷமான விஷயம் இங்க வந்து சொன்னா இங்க 70 mm பணம் காட்டிடுவாங்கன்னு வந்தீங்களா? இங்க அவுத்துருவாங்க. இல்லண்ணே ஐயா வாங்க. என்ன இந்த பக்கம்? ஒண்ணுலண்ணே சும்மா சும்மா சும்மா. சரி, இதுலயே பாக்குறீங்களே என்ன? தங்கச்ச பார்த்து ஒரு துக்கமான விஷயம் சொல்லிட்டு வந்தேன். ஓ, தங்கச்சியா? ஏன் முண்டாட்டி உனக்கு தங்கச்சி, இப்ப வந்தவனுக்கு அக்கா. அப்ப நீங்க 2 பேரும் எனக்கு மச்சுனீங்களா? இப்படி செய்யலாமே. கொக்கா செத்து போயிட்டதாக சொல்லி கொக்கா புருஷன் போய் சொல்லு. உன் தங்கச்சி செத்துட்டதாக சொல்லி உன் தங்கச்சி புருஷன் போய் சொல்லு. இப்ப நீ செத்துட்டதாக சொல்லி நான் உன் பொண்டாட்டில போய் என்ன வணக்கம் உங்க அம்மா செத்து போயிருச்சாமே, ஆத்தாவே வந்து அடிச்சிருச்சாமே. அண்ணே, எங்க அம்மாவை ஆத்தா அடிக்கிற ஆத்தா பேர சொல்லி ஊருக்குள்ள வசூல் பண்றானே அந்த மோசக்காரன், அவன் செஞ்ச வேலை தானே இது. ஒண்ணு மட்டும் இல்ல, அவன் எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கான். அவனை பழி வாங்காம விடக்கூடாது. காதை கொண்டா. அம்மா தாயே, ஒரு அண்டா வெண்ணைய உங்களுக்கு சாத்தலான்னு கொண்டு வந்திருக்கேன். எதுக்குங்க தாயே? பணத்தை கொண்டு வரானா வெண்ணைய கொண்டாந்துருக்கேடா. வெண்ணெய் பஞ்சத்துக்கு பிறந்தவன அப்படியே வச்சுட்டு போ. சரிங்க தாயே. காளியப்ப இப்ப எதுக்கு இங்க வந்தா? என்னய்யா சாமி கும்பிட்டு சும்மா போற? வெண்ணெய் வச்சிருக்கேங்க. வெண்ணெய் வச்சு என்ன பிரயோஜனம்? சாமிய 3 சுத்தி சுத்தி கும்பிட்டு போ. மறந்தே போயிட்டேனே. அப்படின்னு ஆடுவாயா? சன்னிதானத்துக்குள்ள சுத்த பத்தம் இல்லாம வந்தா ஆத்தா ஆங்கார ரூபினி ஆயிடுவா. என்னங்க சாமி ரூபினி குஷ்பங்குது. உள்ள போய் சுத்து. சிலுக்கு சுமிதா டிஸ்கோ சாந்தி எல்லாம் சொல்லும். என்ன கொடுத்ததுக்கேவா? உள்ள வரானே, ஆரம்பிச்சிட வேண்டியதான். அம்மனோ சாமியோ அத்தையோ மாமியோ, அம்மனோ சாமியோ அத்தையோ மாமியோ. எந்த ஆத்தாளாவது பேண்ட் போட்டுருக்காங்களா? தப்பா பேசாதீங்க, ஆத்தா மாறு வேஷத்துல வந்திருக்கிறேன். மலையேறணும் அத பொலிச்சு போறது, அதுல ஏறி ஆடுங்க கூட. அண்ணே என்ன சொன்னீங்க? பொலிச்சு போறது பொலிச்சு போறது. அண்ணே பாடாம கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. பொலிச்சு போறது அண்ணே சொன்னா நீளமா சொல்றீங்க, சுருக்கமா சொல்றீங்க. மானம் உள்ள குடும்பத்துல பிறந்த நாங்க என்ன மானம் இல்லாத உங்க குடும்பத்துல பிறந்தவங்களா? எல்லாரும் சொல்றாங்களே நானும். யாரு பேரை வேணாலும் வச்சு ஏமாத்தலாம், ஆனா சாமி பேரை வச்சு ஏமாத்தவே கூடாது. அது சாமிக்கும் பிடிக்காது. ஐயோ அது உங்க இஷ்டம். போலீஸ்ல மாட்டிடுவாங்க. நீங்க என்ன சொல்லலாம் நான் கேக்குறேன். அப்படியா? சரி இரு. கொத்தமல்லி புதினாவல்லி. என்னண்ணே காய்கறி பேரா சொல்லி கூப்பிடுறீங்க? கொத்தமல்லி என் பொண்டாட்டி, புதினா என் குழந்தையா. அப்ப உங்க தங்கச்சி இருந்தா அதுக்கு பேர் கருவேப்பிலையா? நாங்க என்ன வேணாலும் வச்சுக்கோம்டா. முட்டைக்கோசு அது யாரு? அது என் பக்கத்து வீட்டுக்காரரு. ஏண்டா என்னை காட்டி கொடுத்துட்டீங்களே? அம்மா சாவுக்கு நீதான காரணம். நான் உன்னை விடவே மாட்டேன்டா. நானும் உன்னை விட மாட்டேன். அண்ணே நான் இவனை சொன்னேன். நான் உன்ன சொன்னேன். இதுதான் என் குழந்தைய புதினா. அவகலத்துல தாலியை கட்டு. புதினா ஏற்கனவே கட்டி இருக்கு. எனக்கு தெரியாம எவன் தாலி கட்டினான்? இது என் பொண்டாட்டிப்பா. அந்த பக்கம் நிக்கிறதா என் குழந்தையா புதினா. இந்த பக்கம் வா. அவ கழுத்துல தாலியை கட்டு. ஒரு வாரம் சென்று கட்டணேன். ஒரு வாரம் கழிச்சு கட்டினா அவ கழுத்து சின்னதாயிரும். தாலி இல்லாம எப்படி நான் கட்ட முடியும்? எல்லாம் சொல்லுவேன்னு தெரிஞ்சுதானே கொண்டு வந்திருக்கேன். அப்படியா? இதோ பாரு தாலி. என்னன்னு வந்துகிட்டே இருக்கு. தாலியா தாம்பக்கிறானே. கழுத்து பெருசாச்சே. தாலி புதுனாவை சுத்தி வந்து கட்டுறதுக்கு ஒரு வாரம் போடுங்க. இவனை சுத்தி வந்து கட்டுறதுக்கே ஒரு வாரம்னா அவ என்ன எப்படி எல்லாம் சுத்தி வந்திருப்பா. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. நானா உங்களை சுத்தி வந்தேன்? நீங்க தான் என்ன தாலி கட்டுறதுக்கு எங்க வீட்டை சுத்தி 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 வந்தீங்க. பாத்தியா? சுத்து பெருஞ்சுத்தா இருக்கு. பெரும் சுத்து. அப்படியா? இத பார்த்து தான் உலகமே சுத்துச்சுன்னு கண்டுபிடிச்சாங்க. நீ கட்டு தாலியே. முடியா பின்னால கட்டு.
எப்படியோ மாட்டினா 16 பெத்து பெருவாழ்வு வாழ. இன்னைக்கு சாப்பாடு விருந்து இருந்தெல்லாம் மிரட்டிட்டீங்க. போக பாருங்க, இன்னும் மிரட்டுறேன். லாலிலா லாலிலா லல்லா லாலி லல்லா லாலிலா லல்லா. இது இது அவளுக்கு தெரியாத. நீங்க சொல்லித்தான் அவளுக்கு தெரியுமா? அண்ணே, ஐயோ, இவன் வந்தானே ஏதாவது சொல்லுவானே. என்னடா நீங்க வாங்கின லாட்டரி சீட்டுக்கு 5 லட்சம் ரூபாய் பரிசு வந்திருக்கு. 5 லட்சம் ரூபாய் பரிசா? என்ன என்னையா ரகல? லாலிலா பாட்டு கேட்கலையா? அவன் பாட்டுக்கு இப்படி போயிருக்கா? என்னையா இது? ஐயோ, ஒரு பைத்தியத்தை பிடிச்ச இதெல்லாம் கட்டி வச்சிருக்கீங்களே. ஒண்ணுமில்ல சகல, ஏதாவது சந்தோஷமான செய்தி கேட்டா இப்படி திறந்து போட்டு ஆடுவா. அப்ப ஒரு சோகமான விஷயத்தை சொல்லி மூட சொல்லுங்கயா. இதை விட ரொம்ப திறந்து போட்டு ஆடுவா. ஐயோ, எத்தனை தடவை அந்த குடும்பத்துல சந்தோஷம் நடந்திருக்கு, எத்தனை தடவை அந்த குடும்பத்துல சோதனை நடந்திருக்கு. அவன் எத்தனை தடவை ஆடி இருப்பா, நீ எத்தனை தடவை பார்த்திருப்பா. இதெல்லாம் எங்க ஃபேமிலியில சகஜம். கேடு கெட்டு குடும்பமா இருக்கு போல் இருக்கு. மாப்பிள, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களே. என்னத்தமா நீ ஒரு தடவை சொல்ல போற? நாங்களே நேர்ல பார்த்தோம்ல. கேளுங்களே பேசாம. எவ்வளவோ பணம் எல்லாம் செலவு பண்ணி டாக்டர் பார்த்தோம், ஒண்ணு நடக்கல. சித்தர்கிட்ட காட்ட சொன்னாங்க, தேடி பார்த்தோம், ஒரு புத்தர் கிடைக்கல. புத்தர் வேணுமா? அந்த போய் மரத்துல இருக்காரு, போய் காட்டு. புத்தர் இல்ல, கித்தார். அது வாசிக்கிறது இல்ல, சித்தர். சித்தர் கிடைக்கல. வகையா மாட்டிக்கிட்டே. ஆத்தா வேற சொல்லி தப்பு தப்பா சம்பாரிச்சு இல்ல, அதுக்கு ஆத்தா கொடுத்த தண்டனை. கொத்தமல்லி, என்னங்க? நெருங்கி வா. எனக்கு வெக்கமா இருக்குல்ல. இந்த வயசுல வெக்கப்பட்டு என்ன பிரயோஜனம்? கொத்தமல்லி, இத்தனை நாள் வரைக்கும் என் குழந்தையா என் கூடவே இருந்துட்டா. நாம நெருங்கி பழக முடியல, இப்ப நெருங்கிட்டோம். கொத்தமல்லி, உன் பூ வாய் திறந்து ஒரு பூ பாட்டு பாடு. எப்படி வாயால நான் பாடணுமா? தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தே. சகல, யாரு முக்கும் போது தொடாம மலர்றீங்களோ? பெரிய தோட்டம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க. நாங்க அங்க தன்னால அந்த அரைக்கு இருக்கால வாடி வதங்கி போயிட்டு உங்களுக்கு பாட்டு கேக்குது. ஏன் பூ மலரலையா? விதை போடுங்க, முட்டாய் வளரும். சகல, விளையாடப்படாது. பயங்கரமான ஆளாயிருவேன் நானு. சரி சரி, மதனி என் கூட கொஞ்சம் அனுப்பி வைங்க. எத்தனை நாளைக்கு? அதாவது என்னங்க? சகல, உடனே ரகலையா? என்ன அங்க என் பொண்டாட்டி புதுனாவை குணப்படுத்துறதுக்காக ஒரு புத்தர் கிடைச்சிருக்காரு. என்னது? அப்ப இல்ல, இல்ல, உங்களோட சேர்ந்து சேர்ந்து ஏன் நாக்கும் கெட்டு போச்சு. சித்தர் கிடைச்சிருக்காரு. அதுக்கு கூட மாட இருந்து சாப்பாடுக்கு பாடு போக்குவரத்துக்கு மதனிய கொஞ்சம் கூட அதெல்லாம் முடியாது. போயா அனுப்ப மாட்டீங்களா? சரி, இப்பயே போய் டைவர்ஸ் பண்ணி கொஞ்சம் நில்லுங்க மாப்பிள. என்னங்க நீங்க 1000 தான் இருந்தாலும் எனக்கு தங்கச்சி. நான் போயிட்டு 3 நாள்ல திரும்பி வந்துடுறேன். வந்துடுறேங்க. கர்ம கர்ம கொஞ்சம் வயசாகுது. என்ன பாப்பாட்டியும் கூட்டு போற? போ. பாட்டுமா? கமான் மதனி. கை கை பாட்டுமா? சகல, சொன்ன நம்ப மாட்டீங்க. அப்ப சொல்லாத. இல்ல சகல, சத்தியமா நம்பவே மாட்டீங்க. நம்ப மாட்டேன்னு அப்புறம் ஏன் சொல்ற? என்னங்க ஒரு பேச்சுக்கு சொன்னா நீங்க வேற பேச்சுக்கா? இவர்தான் வைத்தியர், நீங்களே கேட்டு பாருங்க. யோ சொல்லியா? நான் தான் வைத்தியர். அடாடாடா, விஷயத்தை சொல்லியா? ஐயா, உங்களுடைய குழந்தையா இவருடைய மனைவி கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள 1 வாரம் ஆகும் போல் இருக்க. ஏயா, பியு சின்னப்பா படம் பார்த்துட்டு அப்படியே வர்றியா? மூலமதல் இருக்கு, முக்கி முக்கி சொல்லிட்டு இருக்கா. பாட்டு மட்டும் சொல்லியா? உண்மையா? உண்மையா? அப்ப சரி. யோ, அது நல்லது சொன்னாலும் கெட்டது சொன்னாலும் துணியை உறிஞ்சு போட்டு ஆடும். அப்படி ஏதாவது பண்ணுச்சு பாத்துக்கோ. வேண்டுமானால் பரிசோதித்து பாருங்களேன். புதினா, என்ன மாமா? உன் புருஷன் நாளைக்கு ஆக்சிடென்ட்ல சாக போறான். ஏன் மாமா அப்படி சொல்றீங்க? என் மாங்கல்யம் நிலைச்சிருக்க வேண்டாமா? ஒண்ணுமே ஆகலையே. இப்ப எங்க பாட்டுல பூ மலரும்ல? வைத்தியரையா? வாங்க. என்ன உடம்பெல்லாம் நல்லா ஆயிடுச்சா? கொஞ்சம் இருமல். உங்களை கேட்கல, என் தங்கச்சி உடம்பெல்லாம் நல்லா ஆயிடுச்சா? பூரண குணமாயிட்டாங்க. அண்ணே அண்ணே அண்ணே, அன்னைக்கு லாட்டரியில 5 லட்சம் ரூபாய் பரிசு வேணும்னு சொன்னாங்க. அது உங்களுக்கு இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரருக்கா? 5 லட்சமா? 5 லட்சம்? 5 லட்சம்? 5 லட்சம் வேணா வாக்கா.
என்னையா வைத்தியரு, என் குழந்தையாவுக்கு இருந்த வியாதி இப்ப என் பொண்டாட்டிக்கு வந்துருச்சே. ஏன்னா 3 நாளா இவங்க கூடவே இருந்தாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்த வியாதி இவங்களுக்கு தொத்திக்கிச்சு. அப்படியே டிரான்ஸ்பர் ஆயிருச்சா? ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்னே தெரியலையே. எந்த வழியுமே கிடையாது. ஆனா இருக்கு, எங்க வயசுல வேணா இருக்கு. 40 வயசை தாண்டி ஆச்சுன்னா இல்ல சகல. ஐயோ ஐயோ பாவா, உன் பார்வையே சரியில்லை. மனசுல எதையோ வச்சுக்கிட்டு சொல்ல முடியாம தவிக்கிற. ஏன் செப்பு பாவா? எல்லார்கிட்டயும் நீ நல்ல விதமா தான் பழகுற. நீ குண்டல்லோ உங்கூட பேசி பேசி எனக்கும் அரகர தெலுங்கு தான் வருது. ருக்கு, உன் மனசுல நீ யாரும் நினைச்சிட்டு இருக்க ருக்கு? ஒருத்தர் கிட்ட என் உயிரையே பறி கொடுத்துட்டேன். அவரை எப்பவும் என் நெஞ்சுக்குள்ளேயே வச்சிருக்கேன். ఎందుకు ఇప్పుడు కూడా నా కళ్ళ ముందు ఆయన బావా, నా ప్రేమ వారు. అయ్యో, அது யாரு நான் தெரிஞ்சுக்கலாமா ருக்கு? கண்ணன் எந்தன் காதலன். கண்ணனா? கண்ணன் எந்தன் காதலன். அவர் பேருக்கு முரளி. நானே ருக்கு, நீ ஏமி ஏமின்னு சொல்லியே உன் மனசுல யாரு இருக்காங்கன்னு காமிச்சிட்ட. நேரம் வரும்போது அதை எல்லார்கிட்டயும் சொல்லு. அது வரைக்கும் சஸ்பென்ஸ்ல வச்சிரு. பாவா, நீக்கு தெரிஞ்சு போயிண்டா. ஐயோ, சொல்றாளே. బావా గారు, ఏం బావా சோகமா தனியா உட்கார்ந்துட்டு இருக்க? பின்ன என்ன, நீ இப்படி திடீர்னு முடிவு எடுத்தது நியாயமா? ஒரு வாரம் முன்னாடி சொல்லியிருந்தா நானும் டிரான்ஸ்பர் வாங்கியிருப்பேன்ல. இப்ப ஒண்ணும் கெட்டு போல, அடுத்த வாரம் வாங்கிக்கலாம். அதே నీ ఇష్టం. 4 லட்சம் நிறைவேறிடுச்சு. నేను ஹைதராபாத் போறேன். சரி, போறதுதான் போற. அதுக்கு முன்னாடி உன் நெஞ்சுக்குள்ள ஒருத்தர் இருக்காருன்னு அடிக்கடி சொல்லுவியே, அது யாருன்னு கொஞ்சம் சொல்ல. அது எனக்கு தெரியும், இந்த தடி பசங்களுக்கு தெரிய வேணா? நான் பிரேமவாரு, நான் பாவகாரு, நான் தேவடா. ருக்கு, என்ன இது என்டி ராமராவ் படம்? இவரு என் மனசுல நிறைஞ்ச காதலர். 3 எழுத்துன்னு சொன்னியே. அவனு என்ன தெரியாரு. இவர் ఇంటికి தான் நான் வேலைக்கு పోறேன். నా 10 లక్షలు నెరవేరిచి ఎప్పుడైనా ఇవరు కండ పట్టాననుకో, నా 3 లక్షలు నెరవేరడం. నా బావగారు, నా బావగారు, నేను இல்லையா போடி. நாம சாத்திட்டாலே. அவள் பறந்து போனாலே உன்னை மறந்து எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்க மருமக உங்களை கொடுமைப்படுத்துறாங்கல்ல? ஆமாப்பா. உங்க மகன் உங்களை மதிக்கிறதே இல்லைல்ல? ஆமாப்பா. உங்க பேர பிள்ளைங்க உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்கல்ல? ஆமாப்பா. எப்படா சாவு வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கல்ல? ஆமாப்பா. அதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். இது டிங்டாங் கம்பெனி மூட்டை பூச்சி மருந்து. இது ஒரு பாட்டில் சாப்பிட்டா போதும், நீங்க எதிர்பார்க்கறது உடனே நிகழும். இந்த மருந்த சாப்பிட்டு 1 வாரம் ஆச்சு. இன்னும் சாவே வரலடா. ஆனா இதை விச்சமலத்தால தேடிக்கிட்டு இருந்தேன். அது நீதானா? உள்ள விட மாட்டேன்டா, உள்ள விடவே மாட்டேன்டா, உள்ள விட மாட்டேன், உள்ள விடவே மாட்டேன். தேவி, பாலு, நம்ம பழக ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆச்சு. என்னமோ இன்னைக்குதான் காதலிக்க ஆரம்பிச்ச மாதிரி பயத்தோட தேவி தேவிங்கிறீங்களா? அசிங்கமா இல்ல? வந்து தேவி, நேத்து ஈவினிங் வர சொன்னில, நான் பாடுறதுக்கு போயிட்டேன். அதான் கோவமா இருப்பியன்னு. நீங்க என்னைக்குதான் கரெக்ட் டைம் வந்திருக்கீங்க. உங்களை போய் காதலிச்சேன் பாருங்க, என்ன சொல்லணும். சாதாரணமா காதலர்கள்லாம் ஒரு பார்க்குக்கு போவாங்க, ஒரு பீச்சுக்கு போவாங்க, சினிமாக்கு போவாங்க, இல்ல அட்லீஸ்ட் லவ்வரோட பைக்ல ஆபீஸ்க்காவது காலேஜுக்காவது போவாங்க. எனக்கு அந்த பாக்கியமே கிடையாது பாலு. இந்த பஸ் ஸ்டாண்ட் தான் நமக்கு நிரந்தரமா? அப்படிலாம் பேசாத தேவி. உனக்காக நான்
பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். பாலு, நம்ம காதல் இந்த பூவோட முடிஞ்சிடுமா? நம்ம கல்யாணம் முடியட்டும், உன்னை எப்படி கவனிச்சுக்கிறேன் பார். அதுக்காகத்தாங்க நானும் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். பாலு, நம்ம கல்யாணம் முடிஞ்சதும் என்னோட கனவுகள், கற்பனைகள் எல்லாமே நிறைவேற போகுது. நிச்சயமா. இந்த தேவி, பூ வச்சுக்க. நான் என்ன ஆஞ்சநேயரா? துளசி மாலை போட்டுக்கிறதுக்கு? ஆமா, இல்ல இல்ல தேவி, நான் மல்லிப்பூ தான் கேட்டேன். அந்த பூக்காரமா தான் மாத்தி கொடுத்து. இத கூட சரியா வாங்கிட்டு வர தெரியல. எல்லாம் என் தலை எழுத்து. நீங்களே வச்சுக்கோங்க. தேவி தேவி தேவி. சார், ஆர்டர் ப்ளீஸ். சரணி. ராஜா. சார், அந்த ஐட்டம் எல்லாம் இங்க கிடைக்காது. சொன்னது கொண்டு போய. சாரி சார், இது வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட். நான் வெஜிடேரியன்லாம் இங்க கிடைக்காது. சரணி, உனக்கு என்ன வேணும்? ஐஸ்கிரீம். உங்களுக்கு? நீ சாப்பிடுறத பார்த்தாலே போதும், எனக்கு வயிறு நிறைஞ்சிரும். ஐயோ, ஏன் சார் லொல்லு பண்றீங்க? என்ன வேணும்னு சொல்லுங்க, அடுத்த டேபிள் பார்க்க வேணாமா? அதான் ஐஸ்கிரீம்னு சொல்லியாச்சுல, போய் கொண்டு வாங்க. முதல்லயே சொல்ல வேண்டியது தானே. ஒரு ஐஸ்கிரீமுக்கு குடும்பத்தோட வந்துடுதுங்க. நமக்குன்னு வந்து சேருது பாருங்க, சரியான சாவு கிராக்கிங்க. சார், உங்களுக்கு என்ன சார் வேணும்? பில்லு வேணும். நீங்களும் முதல்லயே சொல்லிருக்கலாம்.